السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. الحمد لله. அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை, அதிலும் குறிப்பாக அதனுடைய அடிப்படையை நாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அன்பானவர்களே, கடந்த வாரம் நம்ம முதலாவது வகுப்பு பார்ட் 1 முதலாவது வகுப்பில் லெசன் 1 இதில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன் இல்மு தான். இல்மை வைத்து தான், அறிவை வைத்து தான், கல்வியை வைத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு கட்டமைத்து தந்திருக்கிறான். அப்போது ஜஹலுக்கு, இல்முக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஜஹல். ஜஹல்னால் மடமைத்தனம். மடமைத்தனத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் பகுத்தறிவுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது, ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அறிவை பயன்படுத்த சொல்கின்றான். எதை நோக்கி பயன்படுத்த சொல்கின்றான் என்றால், அல்லாஹுவை புரிந்து கொள்வதற்காகவும், அல்லாஹுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காகவும், அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காகவும் நம்மளுடைய அறிவை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலுல் அல்பாப் என்றால் அறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்துகிறான். அப்போ மார்க்கத்தில் அறிவு, கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் முதலாவது வசனத்திலேயே அதை சொல்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இக்ரா என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்குது. வாசிப்பது, படிப்பது, சிந்திப்பது, இப்படி பல அர்த்தங்களை உள்ளடக்கிய இந்த வசனத்தை தான் அறிவினுடைய பேரொளியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு அனுப்பினான். அந்த அறிவை, அந்த கல்வியை, அந்த வாழ்க்கை முறையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க சொன்னான். அப்போ கல்விங்கிறது அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அந்த காலத்தில் கல்வி அப்படின்னு சொன்னாலே அப்படின்னா என்னன்னு கேட்குற மாதிரியான ஒரு காலம், ஜாஹிலியா காலம் சொல்லுவாங்க. ஜஹில் நிறைந்த காலம், மடமை நிறைந்த காலம், வாழ தெரியாத ஒரு காலம். இப்படி தான் அப்படிங்கிற வாழ்க்கை முறையே கிடையாது. மனிதர்கள் மிருகங்கள் போல் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியின் வழியாக அவர்களை பக்குவப்படுத்துங்க இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை அறிமுகப்படுத்தும் போது ஹுதல் லின்னாஸ்ன்னு சொல்கிறான். மனிதர்களை பக்குவப்படுத்தப்பட வந்த ஒரு மார்க்கம், அப்படியான ஒரு ஒரு வேதம் தான் அந்த குர்ஆன். ஹுதா என்றால் நேர்வழி என்றால் மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடியது. அப்போ லிதுபய்யின லின்னாஸ், இந்த நேர்வழியை நீங்கள் மக்கள்கிட்ட போய் பாடம் நடத்துங்க, புரிய வைங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ இந்த தாவாங்கிறது கல்வி சபை தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது உருவாக்கிய கல்வி சபை எந்த சஹாபியோட வீட்டில்? அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் தான் முதலாவது கல்வி சபையை உருவாக்குனாங்க. அல்லாஹை பற்றி பேசினாங்க, மறுமையை பற்றி பேசினாங்க, இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை பற்றி பேசினாங்க, ஈமான் என்றால் என்னன்னு பாடம் நடத்துனாங்க. அப்போ அன்பானவர்கள், கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கல்வி என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மடமைத்தனத்தை அது அகற்றும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மடமைத்தனம், ஒவ்வொரு மனிதனுமே மடமைத்தனத்துக்கு ஆளாகப்படக்கூடியவன் தான். அந்த மடமைத்தனத்தை அகற்றக்கூடிய ஒரு பெரும் ஆயுதம் தான் கல்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த கல்வியை தேடக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க பாருங்களேன். மன் தஅல்லமல் இல்ம, யார் இந்த இல்மை படிக்கணும்னு நாடுகிறார்களோ அவர்கள் லியுபாஹிய பிஹில் உலமாஅ, ஒரு மனிதன் கல்வியை படிக்கணும் நாடுறான். ஆனால் எதுக்கு அவன் படிக்கணும் நாடுறான்னு சொன்னால், அவனை விட அறிவில் மூத்த உலமாக்களோடு தர்க்கம் செய்வதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மனிதன் கல்வியை படிக்கணும் நாடுறான். ஏன் அப்படின்னா, அவனை விட மூத்தவர்களாக இருக்கக்கூடிய உலமாக்களோடு, அறிஞர்களோடு வாதம் இடுவதற்காக, அவர்களோட காம்படிஷன், அவங்களோட சரிக்கு சமமாக தன்னை ஆக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன ரீசன்? அவங்கள அதிகமான முறையில் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்கி இவர் பெருசாகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் படிக்கிறார். அவு யுமாரிய பிஹி சுஃபஹா,
அறிவுள்ளவர்களோடு வாதம் செய்வதற்காகவும் அறிவில்லாதவர்களோடு வாதம் செய்வதற்காகவும். அறிவுள்ளவர்களோடு நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு வாதம் செய்வதற்கு கல்வியை படிக்கிறது அது, அல்லது அறிவற்றவர்கள் இருப்பாங்கல்ல, சுஃபஹான என்ன அர்த்தம்னா மூளை இல்லாதவங்க, கொஞ்சம் கூட என்ன அறிவில்லாதவர்கள், ஜஹில் இருக்கக்கூடியவர்கள், மடையர்கள், இந்த மடையர்களோடு விவாதம் செய்வதற்கு அவர் அந்த கல்வியை படிக்கணும்னு ஆசைப்படுவார். அவ் யுஸ்ரிஃப பிஹி உஜூஹன் நாஸ இலைஹி, மனிதர்களுடைய முகத்துக்கு அவர் சிறந்தவராக தன்னை காட்சியளிக்கணுங்கிறதுக்காக அவர் கல்வியை படிக்கணும்னு நினைக்கிறார். இந்த 3 காரணத்துக்காக கல்வியை நாடக்கூடியவர்களில் இந்த 3 காரணத்துக்காக நாடக்கூடியவர்களை உதுஹுலஹுல்லாஹு ஜஹன்னம, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜஹன்னத்தில் நுழைய வைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கல்வி மிக உயர்ந்ததாக இருந்தாலும் கூட, கல்வி மிக தேவையானதாக இருந்தாலும் கூட, இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருந்தாலும் கூட, அந்த கல்வி எதற்காக என்கின்ற நோக்கம் ரொம்ப முக்கியமானது. சொல்ல புரியுதா? இஹ்லாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்வியை கற்பதை விட கல்வியை ஏன் கற்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். புரோஜனமான கல்வி, புரோஜனமற்ற கல்வின்னு 2 இருக்குது இஸ்லாத்தில். இல்முன் என்ஃபா, இல்முன் லா என்ஃபா. புரோஜனமான கல்வி, புரோஜனமற்ற கல்வி அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, புரோஜனமான கல்வி என்பது தன்னிடம் இருக்கக்கூடிய மடமையை அகற்றி பிறரிடம் இருக்கக்கூடிய மடமையை அகற்றுவதற்கு உதவக்கூடியது. புரோஜனமற்ற கல்வி என்னன்னு சொன்னால், தன்னிடம் இருக்கக்கூடிய மடமையை அதிகப்படுத்துவதற்கும் பிறரை வழிகெடுப்பதற்கும் பயன்படுத்தக்கூடியது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் பெரிய ஸ்காலராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலேயே அவருடைய கல்வி அவருக்கு புரோஜனமாயிட்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த கல்வி எப்படி பயன்படுத்துகிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு குறைவாக தான் தெரியும் அப்படிங்கிறதுனாலே அவருக்கு கல்வி இல்லைன்னு கிடையாது. அந்த கல்வியை அவர் எப்படி பயன்படுத்துகிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். கல்வியை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய பயன்பாட்டை பொறுத்து தான் இருக்குது கல்வி அவருக்கு எப்படி பிரயோஜனம் அளிக்குதுன்னு. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொல்கிறாங்க பாருங்க, அல் இல்மு லா யஅதிலுஹு ஷைஉன் லிமன் ஸஹஹத நிய்யதஹு. அல்லாஹு அக்பர். அதாவது நல்ல நிய்யத்தோடு இருக்கக்கூடிய இல்மு செய்யக்கூடிய ஒரு வேலை மாதிரி வேறு எதுவும் செய்யாது. நல்ல நிய்யத்தோடு அமையக்கூடிய கல்வி செய்யக்கூடிய அந்த வேலை இருக்குது பாருங்கள், அந்த நலவு இருக்குது பாருங்கள், அது மாதிரியான நலவு வேறு எதுலேயுமே கிடையாது. காலு கைஃப தஸிஹுன் நய்யத யா அபா அப்துல்லா, எப்படி நம்மளுடைய நீயத்தை சரிபடுத்துவது யா அபா அப்துல்லா என்று அந்த சபையில் இருந்த ஒருவர் இமாம் அஹ்மதுகிட்ட கேட்குறாங்க. கால யன்வி ரஃபஅர் ஜஹ்லி அன் நஃப்ஸிஹி வ அன் கைரிஹி, எப்படி நம்மளுடைய நீயத்தை சரி பண்ணணும் அழகாக சொல்லி தராங்க பாருங்கள். கல்வியை கற்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவங்க, அவங்களுடைய நீயத்தை எப்படி சரி பண்ணணுமா, தன்னுடைய ஜஹ்ல, தன்னுடைய மடமைத்தனத்தை, தனக்கு தெரியாத விஷயங்களை, தான் செய்யாத விஷயங்களை, நல்லவைகளை தான் செய்யாத விஷயங்களை, இதையெல்லாம் மாற்றி தன்னை பக்குவப்படுத்துவதற்கு இந்த கல்வியை பயன்படுத்துவேன்னு அவர் மீண்டும் மீண்டும் சொல்லணும். அவரோட அதில் இஹ்லாஸாக இருக்கணும். கல்வியை கற்றுக்கொண்டோம் ஆனால் செயல் சரியில்லை அப்படின்னா தப்பு. அப்போ அதில் என்ன இல்லை? இஹ்லாஸ் இல்லை. படிக்கிறோம், உட்கார்றோம், கல்வி சபையிலலாம் இணைஞ்சிருக்கிறோம், ஆனால் நம்மளுடைய காரியங்கள் சரியில்லைன்னா அதில் அந்த கல்வியில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த கல்வியில் சரியான நீயத்து இல்லைன்னு அர்த்தம். கல்வி நீயத்தின் அடிப்படையில் நல்ல முறையில் இருக்குதுன்னா என்ன? அவருடைய செயல்கள் நல்லா இருக்கும். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், பிறருக்கும் அந்த கல்வி பயனளிக்கணும். இப்பானவர்கள் இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் படிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இப்போ தொழுகை சம்பந்தமான ருக்குன்கள் நமக்கு தெரியும், அதை எப்படி தொழுகணும்னு தெரியும், சுன்னா நமக்கு என்னன்னு தெரியும், நம்ம ரெகுலராக தொழுதுட்டு வரோம். இப்போ நம்ம மேலே உள்ள கடமை என்னது? அதை சொல்லியே ஆகணும். அது நம்ம மேலே உள்ள கடமை. நம்ம படித்தோம், நம்ம செயல்முறைப்படுத்தினோம், பிற மக்களுக்கும் சொன்னோங்கிறது ரொம்ப முக்கியமானது. இல்லை ஒருவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், படிக்கிறாரு, செயல்படுத்துகிறாரு, ஆனால் சொல்லலை, பிற மக்களுக்கு அவர் கைட் பண்ணலை, அந்த ஹிதாயத்தை ஷேர் பண்ணலன்னு சொன்னால் அதுவும் தப்பு தான், அதுவும் மடமைத்தனம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து பிற மக்களையும் அந்த நல்லமலுக்கு அழைங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். பல்லி வ அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு ஆயத்து வந்தாலும் அதை செயல்முறைப்படுத்துங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள், பிற மக்கள் கொண்டு போய் சேருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்க்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்ன ஹிதாயத்தை யார் வழியாக நாடி இருக்கான்னு தெரியாது. நல்ல நீயத்தோடு என்னிடம் கூட
என்னிடம் வழியாக கூட என் வழியாக கூட நீயத்து என்ன சரியான ஹிதாயத்து மக்களுக்கு போய் சேரலாம். அப்படி சேர்ந்துச்சுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், என்னுடைய நன்மைகளை இரட்டிப்பாக்குவாங்க கூடிய எண்ணத்தோடு அதை நம்ம செய்யணும். அடுத்து பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இதை வலுப்படுத்துகிற மாதிரி சொல்கிறான் பாருங்கள். அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆஹிரத வ யர்ஜூ ரஹ்மத ரப்பி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை பற்றி பேசும்போது சொல்கிறான், இவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, தஹஜ்ஜத் தொழுகை தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தை வேண்டக்கூடியவர்களாக இருப்பார்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் சொல்கிறான், கூறுங்கள் நபியே, அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாக ஆகுவார்களா? இப்போ எதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கம்பேர் பண்ணுற மாதிரிங்க, தஹஜ்ஜத் தொழுகை தொழக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. சொல்லிட்டு சொல்கிறான், அவங்கள பற்றி சொல்லிட்டு சொல்கிறான், அறிவுள்ளவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமானு கேளுங்க நபியேன்னு கேட்குறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி நல்லமல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் உண்மையான அறிவாளிகள். அவர்கள்ட்ட தான் உண்மையான இல்ம் இருக்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப். இதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் யார் என்றால் நிச்சயமாக அறிவு வழங்கப்பட்ட நல்ல மக்கள் தான். உலுல் அல்பாப் என்கின்ற இந்த நபர்கள் தான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதை நமக்கு என்ன இந்த இல்மை நமக்கு தந்திருக்கான், நம்ம செயல்படுத்தணுங்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு தான் இருக்கும். ஏன் தானும் வாழக்கூடியவர்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். பண்பானவர்களே, கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவை என்னது? இஹ்லாஸ் தேவை. அதை நம்ம கூடயே வச்சுக்கிறதுக்கு நமக்கு தேவை என்னது அப்படின்னு சொன்னால், அந்த இஹ்லாஸுக்கு உழைப்பது ரொம்ப முக்கியம். உள தூய்மை இருக்குது, ஆனால் உழைக்க மாட்டோம், அதை வச்சு நம்ம நடைமுறைப்படுத்த மாட்டோம்னா அதுவும் தப்பு. அப்போ என்ன செய்யணும்? நல்ல எண்ணத்தோடு படிக்கணும். அதை நம்மளோடு தக்க வைக்கிறதுக்கு, நம்ம அந்த இல்மை தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை அமலில் கொண்டு வரணும். அப்படி தானே சொல்கிறது? புரியுதா? ஓகே. இப்போது கல்விக்கு ரொம்ப அவசியமான ஒன்று ஞாபக சக்தி. கல்விக்கு ரொம்ப அவசியமான ஒன்று ஞாபக சக்தி. அதை பற்றி இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஏன் நம்ம இந்த குறிப்பெல்லாம் ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், கல்விக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம் என்ன, கல்விக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான். ஒரு விஷயத்தை சலஃபுகள் படிக்கும்போது எப்படி படிப்பாங்கன்னா, அதை எப்படி மனப்பாடம் செய்கிறதுன்னு யோசிப்பாங்க. மனப்பாடம் செய்கிறது ஒரு கல்விக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் மனப்பாடம் தான். மனப்பாடத்துக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. இதுவரை எத்தனையோ புத்தகங்களை படிச்சிருப்போம், எவ்வளோ பேருடைய கருத்துக்களை படிச்சிருப்போம், ஏன் குர்ஆன் வசனங்களை பல தடவை பல நேரத்தில். ஆனால் மனப்பாடம் கிடையாது நமக்கு. மனனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி கவலைப்பட்டு பதிவு செய்த ஒன்று தான் இது. இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, ஷகூது இலா வகீஇன் சூஅ ஹிஃப்தி. யானி வகீ என்பவர் இமாம் ஷாஃபியுடைய ஆசிரியர், சரியா, ஒன் ஆஃப் த டீச்சர். அவர்கிட்ட ஷக்கூத்தினா நான் கவலைப்பட்டு சொன்னேன். எதை பற்றி? ஹிஃப்தி, என்னுடைய ஹிஃபுல் கம்மியாகிறது நினச்சி கவலைப்பட்டு நான் சொன்னேன். யார்? இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபிக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு, கவலைப்பட்டு சொல்கிறார், ஃபஅர்ஷதனி இலா தரீக்கில் மஆசி. சுப்ஹானல்லாஹ். வ அக்பரனி பி அன்னல் இல்ம நூரா. யானி அவர் எனக்கு நேர்வழி காட்டினார். எதை கொண்டுன்னா, பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறத கொண்டு. அவர்கிட்ட கேட்குறாரு, என் ஹிஃபுல் சரியில்லைங்கிறாரு, ஹிஃபுலுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. உடனே அவர் சொன்னது பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. வ அக்பரணி பி அன்னல் இல்மி நூரா. பாவிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மை கொடுக்க மாட்டான். காரணம், இல்ம் என்பது நூறு, இல்ம் என்பது பெரும் ஒளி. அதை பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க மாட்டான். அப்போ உன்னுடைய ஹிஃபுல்ல குறைவு இருந்துச்சுன்னா, நீ மனப்பாடம் செய்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய பாவ காரியங்களை விட்டுறணும். அப்போ தான் அந்த இல்மு உங்களோட நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒ நூருல்லாஹி லா யுஹ்தி லி ஆசி. சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நூறு என்பது பாவிகளுக்கு கிடையாது. இல்முங்கிறது அல்லாஹ்வுடைய நூறுங்கிறது அல்லாஹ்வுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது, அல்லாஹ்வுடைய பேர் ஒளி என்பது பாவிகளுக்கு கிடையாது. ஆகவே இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அதில் இஹ்லாஸாக இருக்கக்கூடியவர்கள், அதை தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அதை நன்மையான காரியங்களாக மாற்றணும் நினைக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அடுத்த மிக முக்கியமான விஷயம், வாழ்க்கையிலிருந்து பாவங்கள்
அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு பெரும்பாவங்கள் செய்தால் பெரும்பாவங்களை உடனே விட்டுறணும். பெரும்பாவங்கள் ஒரு மனிதனை அழிச்சிடும். சிறுபாவங்கள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறிய பாவங்கள் அக்யூமுலேட் ஆகி தான் பெரும்பாவமாக கன்வெர்ட் ஆகுது. சிறுபாவம் தானேன்னு அப்படி விட்டுறாமல் சிறுபாவத்திலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். இதுதான் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். லைஸல் இல்மு மா ஹுஃபித, யானி மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் இல்மு கிடையாது. மனப்பாடம் பண்ணுறது முக்கியமான ஒரு பார்ட்டு இல்மில். ஆனால் மனப்பாடம் பண்ணுறது எல்லாமே இல்மு கிடையாது. நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு இல்மு இருக்குது, இல்லை. எதில் இல்மு இருக்குது? இன்னமல் இல்மு மா நஃபஅ, மனப்பாடம் பண்ணுறது உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கணும். அப்போது மனப்பாடம் செய்தது மட்டும் போதுமானதல்ல, பிரயோஜனமாக அந்த மனப்பாடத்தை பயன்படுத்தணும். அதான் இல்முன்னு சொல்கிறாங்க. அப்துல்லா பின் முபாரக், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சப்ஜெக்ட்லேயே ரொம்ப முக்கியமான இந்த க்ரௌன் ஆஃப் இந்த சப்ஜெக்டுடைய மகுடம் இதுதான். இல்மை பற்றி புரிகிறதுக்கு ஒரு அழகாக ஒரே லைனில் அவர் முடிச்சிட்டார். இல்முன்னா இந்தந்த கேட்டகரிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்துல்லா இப்னு அல் முபாரக், இவருடைய பேரெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சொல்கிறாரு, அவ்வலுல் இல்மு, அவ்வல் இந்த இந்த நோட்ஸ் இன்ஷால்லா நான் தர்றேன். அவ்வலுல் இல்மி அந்நியா, நீயத், அதாவது இல்மை வந்து 6 வகையாக பிரிக்கிறார். இந்த 6 விஷயங்களும் இருக்கிறது என்னது இல்முன்னு சொல்கிறாரு. ஒரு இல்முன்னா அந்த 6 விஷயங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அதில் முதலாவது என்னென்னா நீயா, நீயத். இன்னமல் அஅமாலு பின்னியாத், எதுக்குமே நீயத் இருக்கணும். எதுக்காக நான் இந்த இல்மை கற்றுக்கொள்ளணும்? ஏன் இந்த அக்கீதா வகுப்பில் உட்காரணும்? ஏன் அல்லாஹை பற்றி படிக்கணும்? ஏன் மறுமையை பற்றி படிக்கணும்? என்ன காரணம்? டைம் பாஸா, உலக லாபமா, இல்லை என்ன ரீசனுக்காக நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன்? இல்லை அல்லாஹ்வுடைய திருப்தி நான் எதிர்பார்க்குறேன்னா? இந்த நீயத் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். சும்ம அல் இஸ்திமாஉ, நீயத்து ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அடுத்த மிக முக்கியமான விஷயம் இஸ்திமா, லிசன் பண்ணுறது, கேட்குறது. இந்த கேட்காம அது அந்த அந்த என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்காம அடுத்த லெவலுக்கு அது போகாது. முதல்ல கேட்கணும், உள்வாங்கணும். அல் இஸ்திமா, அதுக்கு பேர் தான் இஸ்திமாஉ. சும்ம அல் ஃபஹ்மு, கேட்ட விஷயத்தை சிந்திக்கணும். கேட்டுட்டு அப்படியே இந்த காதில் அப்படியே வாங்கிட்டு இந்த காதில் விட்டுறது இல்லை இல்மு. இல்முங்கிறது கேட்டுட்டு சிந்திக்கிறதுக்கு அதை கொண்டு போயிடணும், அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகணும். அப்போ அதுக்கு பேர் என்னது? ஃபஹம். ஃபஹம்னா என்ன? சிந்திக்கிறது. சும்ம அல் ஹிஃப்து, பாருங்கள் ஹிஃப்து எங்கே இடத்துல வருது? 3வது இடத்துல வருது. முதல்ல கேட்கணும், 4வது ஆமாம் நீயா, அடுத்தது என்னது? இஸ்திமா அல்லது ஃபஹம், அடுத்தது என்னது? ஹிஃப்து. 4வது இடத்துல ஹிஃப்து இருக்குது. முதல்ல நீயத் இருக்கணும், அடுத்தது கேட்கணும், அடுத்தது புரிஞ்சுக்கொள்ளணும், அடுத்ததான் மனப்பாடம் பண்ணணும். புரியாமல் மனப்பாடம் பண்ணுறதுனுடைய விவரம் நமக்கு தெரியும், வாமிட்டிங் மேட்ரு தான், எடுத்து அப்படி ஒப்பிக்கிறது தான். அப்படி இல்லை, புரிஞ்சு மனப்பாடம் பண்ணணும். சும்மா அல்ல அமலு, இப்போ தான் அமலுக்கு வரணும். அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ அமலுக்கு வரணும். தொழுகை சம்மந்தமாக உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக தெரியணும், மனப்பாடமாக தெரியணும். ஹஜ்ஜி நீங்கள் பண்ண போகிறீங்களா, ஹஜ்ஜை பற்றி ஃபுல்லாக தெரியணும். எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையும் போய் செய்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் அறிவு. உங்களுக்கு புரியுதா? எதை செய்ய போகிறீங்களோ அது கடமை. எதை நம்ம செய்ய போகிறோமோ, இப்போ நம்ம ஒரு தொழுகை போகிறோன்னா நமக்குள்ள கடமை இதெல்லாம். நமக்கு நீயத் இருக்கணும், நமக்கு வந்துட்டு ஃபஹம் இருக்கணும், இஸ்திமா இருக்கணும், ஹிஃப்து இருக்கணும், அதை பற்றி நம்ம படிச்சிருக்கணும், கல்வி இருக்கணும், ஹிஃப்து பண்ணியிருக்கணும். அடுத்தது என்னது? அமல் செய்யணும். அடுத்தது என்னன்னு சொன்னால் சும்ம அன் நஷ்ரு. சும்ம அன் நஷ்ரு, நஷ்ருன்னா என்ன அர்த்தம்னா யானி பரப்புறது. நஷ்ருன்னா லிட்டரலாக பரப்புறது. இப்போ எதை நாம் வந்து படித்தோமோ, எதன் அடிப்படையில் படிக்கிறோன்னு இருக்குது, எப்படி படிக்கிறோங்கிறது கடைசியில் அமல் வந்துட்டு, அமலுக்கு அப்புறம் அப்படியே அது நின்றக்கூடாது, பிறருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இது எல்லாம் சேர்ந்த ஒரு டோட்டல் விஷயம்தான் என்ன? கல்வி, இல்மு. இப்போ இந்த 6 சொல்லுங்க பார்ப்போம், என்னதெல்லாம்? லிஸ்னிங், புரிஞ்சுக்கிறது, ஃபஹம்னா ஃபஹமத், அது சாப்பிட்றது. அடுத்தது ஆமாம் அதான் இருக்கான். ஹைஃபுல் மனனம். அடுத்தது மாஷாலா இருக்கு. அது அப்படியே அரபியில் யாராவது சொல்லுங்க. அந்நியத், சரி மாஷாலா. அந்நியா, இஸ்திமா, ஓகே வெரி குட். இஜ்திமான்னு சொல்லிடுறதாப்பா.
ஃபஹம், ஆமாம் கரெக்டு, மாஷா அல்லாஹ், ஃபஹம். அடுத்து ஃபஹம் ஒரு ரோஸு தான். ஹெஃபுல். அடுத்து அமல், மாஷா அல்லாஹ். அடுத்து லாஸ்ட்டில் இந்த இடம்தான் நஷ்ர். நஷ்ர் 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 நூன் ஷீம் ரா நஷ்ர். ரா நஷ்ருன்னா பரப்புதல். சரி, ஹைர். அது நஸ்ர், சாது. நஷ்ர் நஷ்ர் நஷ்ருன்னா பரப்புதல். அஃப்ஷு சலாம், அஃப்ஷு சலாம் நப்சலாம் சொல்கிறாங்களே, அஃப்ஷு சலாம். நஷ் பரப்புதல், சலாத்தை பரப்புங்கள். ஒரு நாள் ஞாபகம் இருக்கா சேக்? ஞாபகம் வந்திருக்கணும். பரப்புறது, அந்த பரப்புனுடைய வார்த்தையே பறேன். அரபியில் ஒரு ஸ்காலர் நடத்திட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த நஷ் அப்படின்னு வருது இல்லை, பரப்புறது தானே, வார்த்தையே அப்படி தான் வருது அப்படின்னாரு. மாஷா ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எஸ், அப்துல்லா இப்னு முபாரக். உங்கள் புள்ளிட்ட போய் கேளுங்க, சொல்லுவோம். மாஷா அல்லாஹ். சரி, ஹைர். அதில் ஒரு பார்ட் இது. இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க பாருங்கள், அழகான ஒரு இந்த இல்மை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்மு இருக்கக்கூடியவங்க இல்மை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அடுத்த சப்ஜெக்ட் இது. அல் இல்மு இதா அதைதஹு குல்லக, அல் இல்மு இதா அதைதஹு குல்லக அதைக பஅதஹு. சுப்ஹானல்லாஹ். யானி ஒரு இல்மு நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா அந்த ஒரு 100% நம்மகிட்ட இருக்குது இல்மு. இப்போ இதை 50%, அதை 100% நீ ஃபுல்லாக வெளியில் கொடுத்துட்டேன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன்னா, நான் கற்றுக்கிட்டேன்ல அந்த இல்மு, அது எனக்கு 50% நன்மை தரும். நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா அதனால் நான் பயன்படுறது 50% பயன்பெறுவேன். நான் படிக்கிறதுல படித்ததை ஃபுல்லாக நான் என்ன பண்ணணும், இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறதன் வழியாக 50% அந்த இல்மு எனக்கு நலவை தரும். சரியா? இதா அதைதஹு பஅதக லம் யுதீக ஷையா. ஆனால் 50% தான் நான் கொடுக்குறேன்னா நான் எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ கொடுக்காதனுடைய நன்மையை யோசிச்சு பாருங்கள். சொல்ல புரியுதா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்மை கற்றுக்கொண்டால் அதை முழுமையாக சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃபாவது அதிலிருந்து நன்மைகள் கிடைக்கும். அதை நீ செயல்முறைப்படுத்துறதுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கும் உதவி செய்யும் அந்த இல்மு. இல்லை நான் 50% தான் கற்றுக் கொடுப்பேன்னா உனக்கு ஒன்றும் இருக்காது. அப்போ கற்றுக் கொடுக்காதவங்களுடைய நிலை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். அப்போ இல்முங்கிறத பிறருக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கான ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம கற்றுக்கொள்ளணும். யஹ்யா இப்னு அபி கசீர் சொல்கிறாங்க, லா யுஸ்ததாஉல் இல்ம பிராஹத்தில் ஜிஸ்ம். சுப்ஹானல்லாஹ். இது ரொம்ப ஃபேமஸான, எல்லாரும் சொல்லுவாங்க, லா யுஸ்ததாஉல் இல்ம பிராஹத்தில் ஜிஸ்ம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைகிட்ட இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன். ஒருத்தர் எந்திரிச்சு அழகாக சொல்லிட்டாங்க, ஆச்சரியமாக போயிடுச்சு எனக்கு. என்ன சொல்கிறான்னா, இல்மை கற்றுக்கொள்ளும் பொழுது உடல் வலியெல்லாம் பார்க்கக்கூடாது. அதான் உண்மை. இங்கிலீஷில் சொன்னான், யூ கேனாட் கெயின் நாலேஜ் பை ரெஸ்டிங் யுவர் பாடி. உடம்பு எனக்கு வலியுது அப்படின்னா இல்மை கற்றுக்கொள்ள முடியாது. இங்கேருந்து இடத்துக்கு போய் இல்மை கற்றுக்கொண்டா அதுக்கு நம்ம போய் தான் ஆகணும், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இல்மு எல்லாத்தையும் விட சிறந்தது. ஹைரும் மிம்மா யஜ்மஊன். நாம் சேர்க்கக்கூடிய பொருளாதாரம், நாம் சேர்க்கக்கூடிய எல்லாத்தையும் விடவும் மறுமைக்காக நாம் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொக்கிஷமானது தான். அப்போ இது சரி. ஹைர் யஹ்யா இப்னு அபி கசீர். சரியா? ரைட். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, இன்ன ஃபீக ஹஸ்லத்தைனி யுஹிப்புஹும் அல்லாஹ். யானி இல்மு விஷயத்தில் நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொன்றா நான் சுருக்கமாக சொன்னேன். அதில் கடைசியான பார்ட்டு தான் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவருக்கு இருக்க வேண்டிய 2 முக்கியமான பண்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 2 குவாலிட்டிஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். என்னன்னு சொன்னால், அல் ஹில்ம் வல் அனா. அல் ஹில்ம், ஹில்ம்னு சொன்னால் அவசரப்படுதல். அவசரப்படுதல் இருக்குல்ல, அதுக்கு பேர் அல் ஹில்ம். அவசரப்படாமல் இருத்தல், அவசரப்படாமல் இருத்தல் இருக்குது, அதுக்கு பேர் ஹில்ம். அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணாமல் நிதானமாக இருக்கிறதுக்கு பேர் ஹில்ம். சரியா? அதை அல்லாஹ் விரும்புகிறான்.
அனா அப்படின்னு சொன்னால், அனாங்கிறது அலிஃபு நூனு தா மர்பூத்தா, அனா. அந்த அனான்னா என்னன்னு சொல்லி சொன்னால், எதை செஞ்சாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக செய்கிறது. இப்போ அவசரப்படாமல் ஸ்லோவாக ஸ்டெடியாக கடைசி வரைக்கும் அது நிதானமாக, கொஞ்சம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு கொஞ்சம் படித்தாலும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து படிக்கிறது. ஒரு நாளைக்கு கொஞ்சம் இபாதத் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து அந்த இபாதத்தை வச்சுக்கிறது. அது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? அப்போ நாலேஜை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய மிக முக்கியமான பண்பு, ஓவர் நைட்டில் ஆர்வத்தில் எல்லாத்தையும் படிச்சுட்டு அடுத்த நைட்டோடு அது எல்லாத்தையும் மறக்கிறதோ, அதிலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதோ இல்லாமல் எதை படிச்சிருக்கிறோமோ அதை நம்மளுடைய உள்ளத்தில் சரியான முறையில் தங்க வச்சு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழக்கூடிய மனிதர்களாக அவங்க இருக்கும் பொழுது அந்த நாலேஜ் அவங்களுக்கு ஃபீல் பண்ணும். சரியா? ஹைர். இதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம வந்து நாலேஜை பற்றி பார்த்தது. ஹைர். இப்போது இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புக்கு இருக்கு இல்லையா, அந்த ஏன்னா நான் இந்த புக்கு வந்து மெயினான ஒரு புக்கு. சரியா? அந்த பிஏஎஸோட ஃபஸ்ட் இயர் புக் கொடுத்தேன் இல்லையா, அந்த புக்கும் ஒரு மெயினான புக்கு. நான் அதுக்கு இதுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, அது இதில் இருக்காது. இருந்தாலும் நம்ம என்ன இங்கே கொஞ்சம் அப்படி தான் படிச்சுட்டு போகணும். சரியா? இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் மெயினான சப்ஜெக்ட். சரி, அறிவனுடைய முதற்பணி என்ன? இந்த அறிவை வச்சு என்ன செய்யணும்? இப்போ அறிவுனா என்னென்னு படித்தோம், அறிவை எப்படி பெற்றுக்கொள்வதுங்கிறதெல்லாம் படித்தோம். இந்த அறிவை வச்சு என்ன ஃபஸ்ட்டு பணி என்னது அப்படின்னு சொன்னால், அறிவனுடைய முதற்பணி என்னென்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறிந்து கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வணங்க தகுதியானவன் என்கின்ற ஏகத்துவ கொள்கையை புரிந்து கொள்வது, அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது. இதுதான் அறிவினுடைய முதற்பணி. இதை செய்வதற்கு நம்மளுடைய கல்வி பயன்பட்டுச்சுன்னா அந்த கல்வி சரியான கல்வி. நல்லா தெரிஞ்சுக்கணும், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று போதிக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கல்விதான் எல்லா கல்விக்குமான ஃபவுண்டேஷன். நீங்கள் என்ன கல்வி வேணாலும் படிக்கலாம், எந்த துறை சார்ந்த கல்வி வேணாலும் படிக்கலாம், அந்த உலக விஷயங்கள் எதை வேணாலும் படிக்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற அந்த ஃபவுண்டேஷன் மேலே அது எழுப்பப்படணும். டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற அந்த கல்வியை படிக்காமல் அவர் அதுக்கு போகக்கூடாது. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் தான் அவர் மற்றது எல்லாத்தையுமே கட்டமைக்கணும். லா இலாஹா இல்லல்லாஹ் சரியில்லைன்னு சொன்னால் அவர் என்ன கல்வியை படித்தாலும் அந்த கல்வி பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை? நமக்கு தெரியும், இந்த உலகத்தோடு அது முடிஞ்சிடும். உலகத்திலேயுமே லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற இந்த அடிப்படை கல்வியை பரப்புவதற்கும் பிறருக்கு சொல்வதற்கும் அவர் கற்றுக்கிட்ட மற்ற கல்விகள் பயன்படாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ லா இலாஹா இல்லல்லாஹ்வை சரியாக படித்தவர், இந்த கொள்கையை சரியாக படித்தவர், அக்கீதாவில் உறுதியாக இருக்கக்கூடியவர் டாக்டராக இருந்தாருன்னா இந்த சமூகத்துக்கு நலன். அக்கீதாவில் உறுதியாக இருக்கக்கூடிய பொறியாளராக இன்ஜினியராக இருந்தால் இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு நலவு இருக்குது. டீச்சராக இருந்தால் நலவு இருக்குது. இந்த ப்ரொஃபஷன்ஸ்லாம் அக்கீதானா என்னன்னே தெரியாது, ஏபிசிடி தெரியாது, லா இலாஹா இல்லல்லாஹ்னா என்னென்னு தெரியாது, அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிறவங்கன்னா என்னன்னு தெரியாது, இணை வைப்பதை சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாகவும் மற்ற ஏனைய பிதஅத்திலும் குராஃபாத்திலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த துறைகள் இருந்தால் சமூகத்துக்கு நலனா கேடா? கேடு தானே, கேடு. அப்போது அடிப்படையான முதற்பணி என்னன்னு சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் கற்றுக்கொள்வது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். யானி நீங்கள் முதல்ல லா இலாஹா இல்லல்லாஹுவை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 47:19. சரி, நம்ம எவ்வளோ நேரம் இருக்குது? 5 நிமிஷமா? 7 நிமிஷம் இருக்குது இல்லையா? இதனுடைய அடுத்த செக்ஷன், இந்த கல்வியோடைய அடுத்த செக்ஷன் நம்ம வந்து முதற்பணி படிச்சிட்டோம். சரியா? மறந்துடவே கூடாது. கல்வியோடைய முதற்பணி ஃபஸ்ட்டு ஒர்க் என்னன்னு சொன்னால் இதான், லா இலாஹா இல்லல்லாஹ் படிக்கிறது தான். அதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். சரியா? இப்போ கல்வியை பற்றி, கல்வி நமக்கு தரக்கூடிய பலனை பற்றி படிப்போம். சில வசனங்களும் சில ஹதீஸ்லையும் படிப்போம். சரியா? இப்போ இந்த கல்வியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். கல்வினா என்னங்கிறதெல்லாம் படிச்சிட்டோமா? இந்த கல்வி தரக்கூடிய பலன் என்ன? பாபுன் யானி இமாம் புகாரி இல்மை பற்றி எழுதுகிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு தலைப்பு எழுதுறதுக்கு முன்னாடியும் அதுக்கு ஒரு பாபு போடுவாங்க, அதுக்கு ஒரு வாசல் போடுவாங்க. இல்முக்கு ஒரு பாபு. பாபுன் அல் இல்மு, பாபுனா கேட்டுன்னு அர்த்தம். சரியா? இல்முக்கான கேட். அல் இல்மு கபுல் அல் கவுலி வல் அமலி. சுப்ஹானல்லாஹ். அல் இல்முன்னா என்ன அப்படின்னு சொன்னால், கபுல் அல் கவுலி வல் அமலி, பேசுவதற்கு முன்னாடியும் செய்வதற்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய ஒன்று தான் இல்மு. இஸ்லாமிய அறிஞர்களை விட இந்த மாதிரி தெளிவாக இல்முக்கு, கல்விக்கு வந்து
ஒரு வரைவிலக்கணம் கொடுத்தவங்க யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இல்முன்னா என்னென்னு கேளுங்களேன், நாலேஜ்னா என்னென்னு கேளுங்களேன். இந்த மாதிரி ஒரே இலையெல்லாம் கொடுத்துருப்பாங்களா? அல் இல்மு கபுல் அல் கௌலி ஒல் அமலி, பேசுவதற்கு முன்னாடும் செய்வதற்கு முன்னாடியும் இருக்கக்கூடியது. அதுக்கு அவர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு, இல்லை கவுல் இல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தான் சொல்கிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், முதல்ல நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கல்வியை கற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், பிறகு நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க. கொள்கை முதல்ல முக்கியம், ஈமான் முதல்ல முக்கியம், கல்வி முதல்ல முக்கியம், அதுக்கப்புறம் தான் அந்த கல்வியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஃபபதஅ பில் இல்மி யானி, அப்படி தான் இல்மு வந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அடுத்தது பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வ அன்னல் உலமா ஹும் வரஸத்துல் அம்பியா, கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யார் இவங்கெல்லாம்? வரஸத்துல் அம்பியா, அம்பியாக்களுடைய வாரிசு அவங்கலாம், நபிமார்களுடைய வாரிசு. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசு மட்டும் அல்ல, எல்லா நபிமார்களுடைய வாரிசு இவர்கள். இந்த உலகத்தில் நபியுடைய வேலையை செய்யக்கூடியவங்க அவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற தாவாவை சுமக்கக்கூடியவர்கள் யார்? கல்வியை சுமந்தவங்க தான், கல்வியாளர்களாக இருக்கக்கூடியவங்க தான். அவங்க தான் ஊர் ஊராக போகிறாங்க, அவங்க தான் மக்கள்கிட்ட போய் நேர்வழி காட்டுறாங்க, அவங்க தான் நரகத்திலிருந்து மக்களை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க யார் அப்படின்னு சொன்னால் அம்பியாக்களுடைய வாரிசுகள். அடுத்து சொல்கிறாங்க, மன் அஹதஹு அஹத பிஹத்தின் வாஃபிரின், யானி அவங்கள பற்றி பிடிக்கும் பொழுது அவங்கள நெருக்கமாக பற்றி பிடிச்சிக்குங்க. அந்த கல்விங்கிறது, கல்வியாளருங்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஒமன் சலக்க தரீகன், நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒமன் சலக்க தரீகன் யத்லுபு பிஹி இல்மா ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. ஒரு மனிதன் கல்வியை தேடுவதற்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார். சரியா? கல்வியில் எது உயர்ந்த கல்விங்கிறத நம்ம சொல்லியாச்சு. இந்த கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கு, அக்கீதாவை படிப்பதற்கு, கொள்கையை படிப்பதற்கு, அல்லாஹுவை பற்றி படிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி படிப்பதற்கு ஒரு மனிதன் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கான பாதையை அவருக்கு லேசாக்குறான். வகால ஜல்ல திக்ரஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ் சொல்கிறான், உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயப்படக்கூடியவர்கள் யார் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விஷயங்களை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்றால் நிச்சயமாக உலமாக்கள் தான். அந்த உலமாக்கள் தான் யார்? உலமாக்கள்? கல்வியாளர்கள். யார் அவங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயப்படக்கூடியவர். அல்லாஹ் சொல்கிறான், இவங்க மட்டும்தான் அல்லாஹ் பயப்படுறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொன்னால், அந்த கல்வியை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ் எதை பண்ணால் அல்லாஹ்வுடைய ரிதா கிடைக்கும், எது அல்லாஹ்க்கு பிடிக்காது, எதை அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கான், எதை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கான், எப்படி வாழணும்னு சொல்கிறாங்கிற அந்த கல்வியை கற்றுக்கொண்டவங்களால் மட்டும்தான் அல்லாஹ் ஒழுங்காக பயப்பட முடியும்னு அர்த்தம். கல்வியே இல்லாமல் நான் அல்லாஹ் பயப்படுறேன்னா எப்படி பயப்பட முடியும்? அல்லாஹ் பற்றி தெரியாமல் எப்படி அல்லாஹ் பயப்பட முடியும்? அல்லாஹ் எதை ஹலாலாக்கினாங்கிறது தெரியாமல் எப்படி அல்லாஹ் பயப்பட முடியும்? எதை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்காங்கிறது தெரியாமல் எப்படி அல்லாஹ் பயப்பட முடியும்? அதனால தான் அல்லாஹ் அப்படி சொல்கிறான். வகால வமா யஅகுலுஹா இல்லல் ஆலிமூன், யானி இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அத்தாட்சிகளை பற்றியும், அல்லாஹ்வை பற்றியும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும், யானி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றியுள்ள அறிவுடையவர்கள், அல்லாஹ்வினால் இல்மு கொடுக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இல்மு இருக்கிறவர்களால் தான் அந்த மார்க்கத்தை புரிஞ்சிக்க முடியும். இல்மு இருக்கிறவர்களால் தான், கல்வியாளர்களால் தான் அந்த மார்க்கத்தை ஒழுங்கான முறையில் நடைமுறைப்படுத்த முடியும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் சமமாக இருப்பார்களான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு நலவை நாடணும்னு அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முடிவெடுத்து விட்டால் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவர்களுக்கு முதல்ல அல்லாஹ் கொடுக்குறது விதமாக தீனில் இருக்கக்கூடிய புரிதல் அல்லாஹ் கொடுத்துருவான். தீனில் புரிதல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது நசீபா அல்லாஹ் நம்மளுக்கு ஆக்கிட்டான். இந்த தீன் இதுதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்துடுச்சு, அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்தணுங்கக்கூடிய அந்த ஷித்தத், அந்த உறுதி நமக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஹைர் வச்சுருக்கிறான். அல்லாஹ் ஹைரை நாடி இருக்கான்னு அர்த்தம். நம்ம ஹராமில் இல்லாமல் ஹலாலில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹைரை நாடி இருக்கான்னு அர்த்தம். அப்போ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஹைரை நாடினால் இந்த தீனில் வாழ்வதற்கு, இந்த தீனை புரிந்து கொள்வதற்கு, தீனை அமல் செய்வதற்கு அல்லாஹ் லேசாக்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தருக்கு ஷர்ர நாடினான்னு சொன்னால் என்ன அர்த்தம்?
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தர் கெடுதி நாடிட்டான்னா என்ன அர்த்தம்? இதுக்கு அப்படியே ஆப்போசிட். தீனே அவருக்கு புரியாது, தீன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு புரியாது, தீன்லேருந்து தூரமாகவே இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி அறியாதவராகவே அவர் இருப்பார். இந்த உலகத்தில் உலகம்தான் முக்கியம்னு வாழ்வார். ஆখিরাத்தை பற்றி யோசிக்க மாட்டார், அல்லாஹ் பற்றி யோசிக்க மாட்டார், சொர்க்கத்தை பற்றி யோசிக்க மாட்டார், வாழும்பொழுது எப்படி வாழ்ந்து மரணிக்கிறோங்கிறத பற்றி யோசிக்க மாட்டார், வாழும்பொழுது எப்படி வாழலாங்கிறது மட்டும்தான் யோசிப்பார். இப்படி இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அல்லாஹ்வினால் கைவிடப்பட்டவர்கள். இப்போ நம்மளுடைய நிலைமையை பொறுத்து தான் என்ன இருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மீது இரக்கம் வச்சிருக்கிறானா இல்லையாங்கிறது தெரியும். ஒரு ஸ்காலர் வந்து சொல்கிறாங்க, இது நமக்கு தெரிஞ்ச என்ன பொதுவாக இருக்கக்கூடிய வார்த்தை, சரியா? என்னுடைய மொபைலில் அது ஸ்க்ரீன் சேவர் ஆச்சு. அது ஆக்சுவலாக என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவரை நேசிக்கின்றான் என்றால் சில அடையாளங்கள் இருக்குது. அல்லாஹ் என்ன நேசிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதில் ஒரு சில அடையாளங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான அடையாளம் என்னன்னு சொன்னால், ரொம்ப ஃபேமஸான அடையாளம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி, யானி நீங்கள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம், சரியா, இன்தல்லாஹ் மக்காமக், யானி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் உங்களுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளணும், அறிந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், அதுதான் உங்களுடைய ஆசையாக இருந்தால், ஃபந்துர் ஃபீமா அக்காமக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் என்னுடைய நிலை என்ன, அல்லாஹ் நான் விரும்புகிறானா இல்லையா அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஃபந்துர் ஃபீமா அக்காமக், அல்லாஹ் உங்களை எங்கே வச்சிருக்கான் அந்த உலகத்தில்ங்கிறத பாருங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த இடத்துல அந்த உலகத்தில் வச்சிருக்கிறானோ அந்த இடம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை நேசிக்கிறானா இல்லையாங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய இடம். இப்போ நான் குர்ஆன் ஓதறக்கூடியவனா, தொழுகையில் இருக்கக்கூடியவனா, இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவனா, என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சுட்டே இருக்கிறேன்னா அல்லாஹ் தான் இதில் வச்சிருக்கிறான். அப்போ இதன் வழியாக நான் எனக்கு என்ன நான் ஒரு முடிவுக்கு வரலாம், அல்லாஹ் கிட்ட எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான், என்னுடைய நிலை அல்லாஹ் கிட்ட சிறப்பாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், என்ன ஹலாலாக அழகாக வச்சிருக்கிறான் அல்லாஹ். ஆனால் அதே நேரத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் இந்த நிலை தான் அல்லாஹ் கிட்டே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மீது கோபத்தில் இருக்கிறாங்க, நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்போ அன்பானவர்களே, இந்த கல்விங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை நேசிக்கிறான் அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு. இந்த கல்வியை கொடுக்கறது எத்தனையோ மக்களுக்கு கல்வி கிடையாது, இந்த தீனுடைய கல்வி இல்லை. நீங்கள் ஒவ்வொரு ஊராக பயணம் செஞ்சு பார்த்தா தெரியும், அடிப்படையான நாலேஜ் கூட இல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இது பெரிய சோதனை. இது எப்படிப்பட்ட சோதனைனா, கல்வியை கற்றவர்களுக்கு பெரிய சோதனை. இன்றைக்கெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு காலம் இருந்துச்சு இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருந்தாங்க. தெருவாக கிராமமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடியவர், தூய்மையாக சேர்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சான்னு சொன்னால், அந்த மாதிரியான அறிஞர்களும் அந்த மாதிரியான தாயிகளுடைய எண்ணிக்கையும் அரிதாக மாறிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரியான கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்றைக்கி வந்து நேரம் இல்லை மக்களுக்கு, கல்வி உடையவர்களுக்கு. அப்போ இது ஒரு பெரிய சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாக்கணும். மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதில் நம்ம வந்து என்ன இருக்கணும், என்னென்னா நம்ம அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹைர், இப்போ நம்ம அடுத்த பாடங்களில் அறிவினுடைய பலமும் பலகீனமும், இந்த சப்ஜெக்டில் அடுத்தது வர்றது என்னன்னு சொன்னால், அறிவு அப்படின்னா அதனுடைய பலம் என்ன, அதனுடைய பலகீனம் என்ன, அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். அடுத்தது நம்ம இஸ்லாமிய ஆன்மீகம் என்கின்ற அந்த அக்கீதாவுடைய அடிப்படையான விஷயங்களுக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எதை பற்றி? கல்வியை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த கல்வின்னா என்ன, இந்த கல்வி பெறக்கூடிய விஷயம் என்ன, இந்த கல்வியை பெறக்கூடியவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கணும், இந்த கல்வி எப்படி கற்றுக்கொள்ளணும், இந்த கல்வியுடைய முதற்பணி என்ன, இந்த கல்விக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, இந்த கல்வியாளர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, கல்வியை பெற்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயனில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் படித்தோம். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய பாடங்களை நம்ம படிப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.